தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் பாடையேட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி நகரில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை மனு அளித்து வந்துள்ளனர். அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு பாடையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கோயில் திருவிழாவையொட்டி எருதுகட்டு விழா களை கட்டியது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட காளைகள் களத்தில் சீறி பாய்ந்தன. சேலம் மாவட்டம் குரால் நத்தத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடைகள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். சேலம் மாவட்டம் குரால் நத்தத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடைகள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு முதல் நாளில் ஏராளமான குழந்தைகள் வருகை தந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தையொட்டி குழந்தைகளுக்கு குடைகள் வழங்கப்பட்டன. நல்ல பள்ளி, நாங்கள் படிப்போம் மனம் துள்ளி. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே கரட்டுப்பட்டி கோயில் திருவிழாவில் மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரியகுளத்தைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் மதுபோதையில் கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியை சாலையில் கீறியபடி சென்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனிப்படை காவலர்கள் அவரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் அருகே விவசாய தோட்டத்தில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு உலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருக்கணங்கூர் கிராம ஏரியில் சிலர் பணம் வைத்து சூதாடுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த பகுதியில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பணம் வைத்து சூதாடிக் கொண்டிருந்த 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சீட்டுக்கட்டுகள், 1,13,000 ரூபாய் ரொக்கப்பணம், 1 சவரன் தங்க நகை, 6 செல்போன்கள் மற்றும் 8 டூ வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புழல் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் அந்தோடிராஜ். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அதே பகுதியில் பணம் வசூலிக்க சென்றபொழுது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி சுரேஷுக்கு 9 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சிறுமிக்கு அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கல்லுக்கட்டி பகுதியில் தனியார் வணிக வளாக கட்டுமான பணியால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டுமான பணிக்காக தங்கியுள்ள 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களின் கழிவறை, குடிகள் மற்றும் கட்டுமான கழிவுநீர் மழைநீர் ஓடை வழியாக சென்று அருகில் உள்ள குடியிருப்பு கிணறுகளில் கலப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள சுமார் 750க்கும் மேற்பட்ட வீடுகளில் கிணற்று தண்ணீர் முற்றிலும் மாசுபட்டு துர்நாற்றம் வீசுவதால் குடிநீரின்றி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே வங்கி ஊழியர் ஒருவர் தன்னுடைய வீட்டின் முன்பாக நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடியவர் கைது செய்யப்பட்டார். கண்ணார்பாளையம் பகுதியை சேர்ந்த வங்கி ஊழியர் சரவணன் இரவில் தன்னுடைய பைக்கை வீட்டின் வெளியில் நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் பைக்கின் பூட்டை உடைத்து இளைஞர் ஒருவர் திருடிச் சென்றார். தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் பவானிசாகர் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் மழைக்கு பின் வெயில் அடித்ததால் பிரசித்தி பெற்ற அன்னமலை முருகன் கோவிலை பிரம்மாண்ட வளைவு போல சூழ்ந்து வானவில் தோன்றியது. கோவிலுக்கு அழகு சேர்க்கும் விதமாக அமைந்த இந்த அதிசய காட்சியை மக்கள் வியப்புடன் ரசித்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. அருணகிரிநாதர் தெருவில் உள்ள வீட்டில் சரஸ்வதி என்ற 80 வயது மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் உள்ள சிலிண்டரில் இருந்து சமையல் எரிவாயு கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
இந்த விபத்தில் வீட்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமான நிலையில் நல்வாய்ப்பாக மூதாட்டி உயிர் தப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணக்காட்டூர் முத்தாலம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 85 அடி கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் மாவிளக்கு, முளைப்பாரி, பால்குடம் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வான படுகளம் மற்றும் கழுமரம் ஏறுதல் நடைபெற்றது. இதில் 85 அடி கொண்ட கழுமரத்தில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஏறினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பூ பறிக்கும் பொழுது மின்சாரம் தாக்கியதில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். இளையாண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார், அவரது மனைவி காமாட்சி உள்ளிட்ட 3 பேர் மல்லிகை செடியில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து சாந்தி என்ற பெண் மீது மின்சாரம் பாய்ந்தது. ஐயனார் உடனே சாந்தியை காப்பாற்ற முற்பட்ட பொழுது ஐயனார் மீது மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஐயனாரின் மனைவி காமாட்சியும் மின்சாரம் தாக்கி காயமடைந்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 3 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த மலைராஜன் மதுபோதையில் தனது 3 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மலைராஜனின் மனைவி அளித்த புகாரின் பேரில் சமயநல்லூர் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் மலைராஜனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மேமங்கலத்தில் வீடுகளுக்கு நடுவே செல்லக்கூடிய சேதமடைந்த மின்கம்பிகள் ஒன்றுக்கொன்று உரசி தீப்பிடிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த மின்கம்பிகளை மாற்றித் தருமாறு அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்படும் முன்பாக மின்சாரத்துறை அதிகாரிகள் இதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசு மற்றும் பிரதமர் மோடியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் எரிபொருட்கள் மீதான விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறுத்தையிடம் சிக்கிய முதியவர் போராடி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இரும்பு பாலம் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்ற முதியவர் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை கப்பியது. இதனை கண்டு கஜேந்திரன் கூச்சலிட்ட போது சிறுத்தை அவரை தாக்கியது. கஜேந்திரனின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தபோது சிறுத்தை அங்கிருந்து தப்பி ஓடியது. இதையடுத்து காயமடைந்த கஜேந்திரனை மீட்ட பொதுமக்கள் கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை அடுத்த பள்ளப்பட்டியை சேர்ந்த வசந்த், அகரம்போதியை சேர்ந்த சின்னக்காலை ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து மைல்கல் மற்றும் மின்கம்பத்தில் மோதியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கடன் வாங்கி தருவதாக மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் ராணுவ வீரரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோத்தகிரியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஸ்ரீராம் வங்கிகளில் கடன் பெற்று தருவதாக கூறி முன்பணம் பெற்று ஏமாற்றியதாகவும் பணத்தை திருப்பி கேட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் தென்காசியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தென்காசி மாவட்டத்தில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் முக்கிய வீதிகள் வழியாக கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் தலைமையில் தொடங்கிய பேரணி காசி விஸ்வநாதர் கோவில் வழியாக மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, கூலக்கடை பஜார், மவுண்ட் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகளை கடந்து சென்றது. இந்த அணிவகுப்பில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 1284 கிலோ போதை புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையோரம் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் பெங்களூருவில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற ஒரு மினி லாரியில் மூட்டைகளுக்கிடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை புகையிலை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுதாகர், மனோஜ்குமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.